வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு கார்த்தியோட ஜாதகத்தை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அபிராமி சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு இப்போ தான் மறுபடி கல்யாணம் ஆகியிருக்கு. அவனுக்கு வாழ்க்கை சரியாக இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் இப்போ 2வது கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த வாழ்க்கையாவது அவனுக்கு நல்லா அமையுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜோசியக்காரு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போதைக்கு கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மனைவி இப்போ கார்த்தி கூட தானே இருக்காங்க. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம், இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஜோசியர் சொல்கிறாரு, ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு கண்டம் இருக்குது. இது கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயா, என்னையா சொல்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா, நீங்கள் மட்டும் ஒரு பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இது கேட்டதோட அபிராமியும், சரி, நான் உடனே அந்த பரிகாரத்தை செய்கிறேன். அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளையாண்டாலும் அந்த பொண்ணு தான் செய்யணும். இது கேட்டதோட நம்ம அபிராமியும், சரி, நான் கண்டிப்பாக என் பிள்ளைகிட்ட பேசி பார்க்குறேன், என்ன பரிகாரம்னு சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சுருங்க அப்படின்னு ஒரு சில பரிகாரத்தை சொன்னதோட அபிராமியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி வந்துட்டு வெளியில் வந்துட்டு நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி, நீயும் ரேவதியும் கோயிலுக்கு வரீங்களாப்பா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா முக்கியமான விஷயம்? ஏதாவது பிரச்சனையாம்மா? அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா, வாப்பா சொல்கிறேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, உன்னை அம்மா பார்க்கணும்னு கோயிலுக்கு வர சொன்னாங்க. ரேவதி கேட்குறாங்க, 2 நாளில் நான் வெளிநாடு போகிறேன், சரி, உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு போகிறேன். கார்த்தியும், சரி வாங்க, அதோட நீங்கள் வெளிநாடு போகிற விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ரேவதியும், சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. வந்துட்டு கோயிலுக்கு வராங்க. அங்கே அபிராமி நிற்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் இங்கேருந்து போயிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி, எப்படிம்மா இருக்க? ரேவதி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அபிராமி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேம்மா. கார்த்தி கேட்குறாரு, எதுக்கும்மா 2 பேரையும் அவசர அவசரமாக கோயிலுக்கு கூப்பிட்டீங்க? அபிராமி சொல்கிறாங்க, ராஜா, காலையில் உனக்கு ஜோசியம் பார்த்தேன்ப்பா. அதில் உனக்கு ஏதோ ஒரு கஷ்டக்காலம் வருது. மனைவியை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சு இருக்க போகிற மாதிரி உனக்கு கண்டம் இருக்குப்பா. அதான்ப்பா ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டேன். இது கேட்டதோட கார்த்தி ரேவதியை பார்க்குறாரு. ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, நடக்க போகிறது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ரேவதி, என்ன ரேவதி பார்க்குற, வாம்மா, 2 பேரும் சேர்ந்து பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது, வாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்ட்டு வராங்க. அப்போ அபிராமி நேராக கார்த்தியையும் ரேவதியையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் இது மாதிரி குளத்துலேருந்து தண்ணி தூக்கிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு ஜோசியக்காரர் சொன்னார். போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வாங்கலாம். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி இருப்பா, நான் போய் பூசாரிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இந்த பரிகாரம்லாம் செய்யணும்னு அவசியமா? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரேவதி, நீ வெளிநாடு போகிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அதுவே நம்ம அவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி ஆகிரும். ஸோ ப்ளீஸ் ரேவதி, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. இது கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே, உங்கள் அம்மாவுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரேவதியும் கார்த்தியும் நேராக குளத்துக்கு போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. பரிகாரம் நல்லபடியாக முடியுது. அப்போ ரேவதி அங்கேருந்து வந்துட்டு அபிராமி கிட்ட, ஆண்டி, பரிகாரம்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அபிராமி சொல்கிறாங்க, இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இருப்பா கார்த்தி, நானும் ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கிறேன். ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா, என்ன பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு ரேவதி கேட்குறாங்க.
அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருச்சுல்ல, அதுக்காக இந்த கோவிலில் ஒரு பரிகாரம் வேண்டி இருந்தேன், அதை நான் செய்ய போகிறேன். அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஐயோ ஏன் ஆண்டி அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லைம்மா என் பிள்ளை மேலே நான் அவ்வளோ பாசத்தோடு இருந்தேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, அதனால அவனுக்காக நான் கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம அபிராமி போயிட்டு தீச்சட்டி எடுக்கிறாங்க. தீச்சட்டியை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு நேராக அபிராமி பக்கத்தில் போய் நின்றுட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரேவதியை நேராக அபிராமியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அபிராமி தீச்சட்டி எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ அபிராமிக்கு லைட்டாக மயக்கம் வருது. இதை பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கோவிலில் வந்துட்டு அபிராமிக்கு தெரிஞ்சவங்க, அதாவது ராஜ சேதுபதிக்கும் தெரிஞ்சவங்க ஓடி வந்து அபிராமியை பார்த்து, அம்மா அம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அபிராமியை பிடிச்சிட்டு அபிராமிக்கு வந்து தண்ணி தெளிச்சு கலப்புறாங்க. அப்ப வந்து அவங்க கேக்குறாங்க, அம்மா நீங்க இப்பேற்பட்ட ஆளு, ஏமா இதெல்லாம்? அப்ப அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைக்காக தான் இந்த பரிகாரம். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. அப்ப ரேவதி நேரா அவங்கள பார்த்து, இவங்களை தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஏன் தெரியாது, இவங்க தான் ராஜ சேதுபதி ஐயாவோட பொண்ணு. இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, ஆமா இது மாதிரி இவங்கதான் ராஜ சேதுபதி ஐயாவோட பொண்ணு. இது மாதிரி கோயிலு கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் வந்திருந்தாங்களே, நீங்க கவனிக்கலையா? இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அபிராமி வந்துட்டு ரேவதிய பார்த்ததோட ரேவதி கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அபிராமி சொல்றாங்க, ரேவதி இத பத்தி கொஞ்சம் லேட்டா பேசலாமா? ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். அன்னைக்கு ஒரு நாள் இவரை நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகும் பொழுது அங்க அவரோட கார்டை கொடுத்தாரு. அப்ப அதுல கார்த்திகேயன் அப்படின்னு எழுதி இருந்துச்சு, அவரு சென்னை அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்ப இவரு சென்னை தானா? உங்க பையன் தானா இவரு? அப்ப ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன் தான் இவரா? ஐயோ, இந்த விஷயத்த பத்தி மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, ரேவதி நீயே சொல்லு, கார்த்தி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு அந்த வீட்டுக்குள்ள வந்தான், அவன் என்னைக்காவது உன்னை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணானா? நீயே சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படி எதுவும் நடக்கல, ஆனா வீட்டுக்குள்ள வேற ஒரு பேரோட தானே அவர் வந்திருக்காரு. இந்த விஷயத்த பத்தி மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ராஜா மேல முழு நம்பிக்கையோட இருக்காங்க அம்மா. இவர் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. வீட்டுல யாரு மேலேயும் இந்த அளவுக்கு அம்மா நம்பிக்கையே வைக்கல, ஆனா ராஜா மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க? முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு அபிராமி சொல்றாங்க. ரேவதி உதவி பண்ற சூழ்நிலையிலே இல்ல ரேவதி, உனக்கே தெரியும் கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா ஆண்டி எனக்கும் புரியுது, ஆனா அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாருங்க, முன்னாடியே நீங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி, ஒருவேளை நான் உன்கிட்ட உண்மையை சொன்னா என் மேல ஏற்கனவே நீ கோவத்துல இருக்க, போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அத்தை கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அதான் ரேவதி. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து மறைச்ச விஷயம் எவ்வளவு பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அப்ப அபிராமி சொல்றாங்க, ரேவதி நீ நினைச்சா இந்த குடும்பம் ஒண்ணு சேரும், நீ மட்டும் அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துரு ரேவதி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்ல ஆண்டி என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க, ரேவதி இந்த விஷயத்த பத்தி மட்டும் நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்றாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆண்டி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா அபிராமியை பார்த்து, அம்மா ரேவதி உண்மையை சொன்னா சொல்லிக்கட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி 5 வருஷம் ரேவதி உன்னை விட்டு பிரிய போறா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்துச்சு, இதனாலதான் பிரிய போறாளோ? அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க நல்லபடியா வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப ரேவதி ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க, சந்திரா சின்ன
சித்திக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அப்ப அது உண்மைதானோ? யாரோ ஒருத்தவங்க சந்திரா சித்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கார்த்தி தான், இந்த ராஜா தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்துட்டு அப்படி பேசியிருக்காங்க. அம்மாவும் அதை நம்பி சென்னை போயிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஏதோ பெரிய திட்டம் பின்னாடி நடந்திருக்கு. இது தெரியாம தான் நம்ம இருந்திருக்கோம். கார்த்தி உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ரேவதிக்கு ஒரே மன வருத்தமா இருக்கு. அப்ப கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட ரேவதிய பார்த்துட்டு, என்னாச்சு ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச? அப்ப மயில் வாகனம் ராஜராஜா 2 பேரும் ரூம்குள்ள வராங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்பா இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கும் தெரியுமா? மயில் வாகனம் சொல்றாரு, எங்க 2 பேருக்குமே தெரியும் ரேவதி. உங்க அப்பா தெரிஞ்சுதான் ராஜாவை மருமகனா ஏத்துக்கிட்டாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஏன்பா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, என் சொந்த தங்கச்சியோட புள்ளமா இவன். இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அந்த மாயா மகேஷ் உண்மையாவே கேடு கெட்டவங்க தான். அவங்க 2 பேருமே தவறான தொடர்புல உள்ளவங்க தான். அவங்கள பத்தி எப்படியாவது நீ புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கெட்டவங்களோட கையில உன் லைஃப் போயிடக்கூடாது அப்படின்னு தான் கார்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா கடைசியில உங்க அம்மா ராஜான்னு நினைச்சு மனசார பிடிச்சு போய் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. மகேஷ் காணாம போனதுக்கும் கார்த்திக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லம்மா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அது எனக்கு தெரியும்பா. மகேஷ் காணாம போனதுக்கு இவரு காரணம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். மகேஷ் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இது கேட்டதோட மயில் வாகனம் ஷாக் ஆகி கார்த்திய பார்த்து, என்ன மாப்பிள, ரேவதி என்ன சொல்றா? கார்த்தி சொல்றாரு, ஆமா, மகேஷ அத்தைதான் இத்தனை நாளும் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. எப்படியோ ரேவதி கண்டுபிடிச்சிட்டா. அப்ப மகேஷ அந்த ரவுடிங்க கத்தியால குத்திட்டாங்க. இதனால அந்த மகேஷ் ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காரு. மகேஷ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள அவனையெல்லாம் எதுக்கு மாப்பிள நீங்க காப்பாத்துறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, அவர் ஒரு பேர் ஆபத்துல இருக்காரு, அப்ப காப்பாத்தாம இருக்க முடியுமா? என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப ரேவதி கார்த்தி பேசுறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவர் இவ்வளவு நல்லவரா இருந்திருக்காரு, இவரை போயிட்டு நம்ம இப்படி கேவலமா நினைச்சிட்டோமே அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாத்தியா ரேவதி, கெட்டவங்களுக்கு கூட நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவரு. இவரா அந்த மகேஷையும் மாயாவையும் பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாரு. அவங்க 2 பேருமே தவறான தொடர்புல உள்ளவங்க தான். அதை கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை உன்கிட்ட நிரூபிப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருமா. இதை கேட்டதோட ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி கேக்குறாங்க, அப்பா இவரு உண்மையாவே ராஜசேதுபதி தாத்தாவோட பேரனா? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா இந்த விஷயத்த பத்தி மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்க எல்லாரும் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்க. எப்படி அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறீங்க? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி இது எல்லாமே உன் கையில தாமா இருக்கு. நீதாம்மா எப்படியாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அம்மாவோட கோபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கும் தெரியல. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாமா, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, நீங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னும் புரியல உங்களுக்கு. சரி இருக்கட்டும், நான் தான் வெளிநாடு போக போறேன்னா இந்த சூழ்நிலைய உங்களால எப்படி சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிச்சுக்கோங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரி நீயும் வெளிநாடு போறதுக்கு ரெடி ஆகு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காத. அதுவே நீ வெளிநாடு போறதுக்கு பெரிய தடையா இருக்கும், சரியா? இது கேட்டதோட ரேவதியும், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி வெளியில வராரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, கார்த்தி ரொம்ப நல்லவர், ஆனா அவரை போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டோமே. உண்மையாவே மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புலதான் இருந்திருப்பாங்களோ? அவங்க பேசினதை கேட்டு நான் தான் நம்பிட்டனும் அப்படின்ட்டு ரேவதிக்கு ஒரே குழப்பமும் இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரேவதிக்கு அந்த அநாத ஆசிரமத்துல இருந்து போன் வருது. தீபா பாப்பா இருக்காங்கல்ல, அவங்க போன். அப்ப ரேவதி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அநாத ஆசிரமத்துல இருந்து போன் பண்றோம். தீபா பாப்பா இப்ப உங்களை ரொம்ப கேட்க ஆரம்பிச்சுட்டா.
இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, வெளிநாடு போற நேரத்துல நான் தீபாவை சுத்தமா மறந்துட்டேனே அப்படின்ட்டு. அப்ப ரேவதி இங்க இருந்து ஆசிரமத்துக்கு போயிட்டு தீபாவை பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா நேரா ரேவதியை பார்த்து, அம்மா என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சதோட ஏமா இன்னும் என்னை கூட்டிட்டு போல? அப்போ உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையாமா? நான் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் என்னாச்சு மேடம்? பாப்பாவை தத்தெடுத்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா கூட்டிட்டு போகவே இல்லையே மேடம், என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கல அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தீபாவை அங்கேயே விட்டுட்டோட ரேவதி சொல்றாங்க, மேடம் நான் அவசரப்பட்டு வீட்டு மேல உள்ள கோவத்தினால ஆஸ்திரேலியாவுக்கு ஃபிளைட் புக் பண்ணிட்டேன். இன்னும் 2 டேஸ்ல நான் போறேன். இனிமே 5 வருஷம் கழிச்சுதான் வருவேன். இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா? இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. கடைசியில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே, எதுக்காக மேடம் இப்படி பண்ணீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே அந்த குட்டி பாப்பா இத்தனை நாளும் இங்க இருந்தா. ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? ஒரு நாள் பார்க்கலனாலும் பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறா. 5 இயர்ஸ் இப்படி மேடம், என்ன மேடம் நீங்க இப்படி இறக்கம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி மேடம், நான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனா அதை மாத்தவே முடியாது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. இந்த பாப்பாவை நிறைய பேர் வந்து தத்தெடுத்துக்கிறேன்னு கேட்டாங்க. ஆனா நீங்க வந்துட்டு நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் இத்தனை நாளும் இந்த பாப்பாவை இங்க வச்சிருந்தோம். ஆனா கடைசியில நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப கவலைப்படுறாங்க ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, தீபாவுக்கு ஏதாவது நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போறேன். கண்டிப்பா நான் தீபாவை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா வீட்டுக்கு வந்ததோட கார்த்தியை பத்தி யோசனை பண்ணி பாக்குறாங்க. கார்த்தியும் ரொம்ப நல்லவரு. நம்ம தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ. இது மாதிரி ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரு கண்டிப்பா ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு. நான் போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கதையில என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.